வணக்கம். இன்று திருப்பாவையின் 10வது பாசுரத்தை நாம் பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அழகான பெண்ணே, நீ முன்ன நாராயணனுடைய புகழை பாடி 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 அவனது அருளை பெற்றாய். அதனால தான் இந்த தடவை நீ என்ன பண்ணியிருக்க, உன் கண்ணனின் வீட்டிற்கு அருகில் உள்ள வீடு, பக்கத்து வீடாக நீ போய்விட்டாய். சரி போ, நல்லது தான். ஆனால் இப்படி தூங்குறியே, கதவை கூட திறக்க மாட்டேங்கிறியே, இந்த மாதம் யார் தான் பாடுவது? நாம் அனைவரும் சேர்ந்து அவனை போற்றி பாட வேண்டாமா? என்ன நீ இதெல்லாம் மறந்துட்டியா? உனக்கு அவனால் கிடைத்த அந்த அழகான அருளையும் கருணையையும் நீ மறந்து போய் இப்படி தூங்கலாமா? என்ன ஆச்சு உனக்கு? இந்த கும்பகர்ணன் உனக்கு அந்த தூக்கத்தை பரிசாக கொடுத்துட்டானோ? அவங்ககிட்ட நீ அதை வாங்கிட்டு தூங்கிட்டு இருக்கியா என்ன? எழுந்திரிச்சு கதவை தரமா. நம்ம எல்லாரும் எழுந்து போய் அழகாக நீராடி அந்த நாராயணன் புகழை பாடுவோமே. எழுந்து வா பெண்ணே என்பதாக இந்த பாடல் அமைகிறது. நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத்துழாய் மூடி நாராயணன் நம்மால், நாற்றத்துழாய் மூடி நாராயணன் நம்மால், போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய், தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய், எம்பாவாய். அற்புதமாக ஆண்டாள் பாடியிருக்கிறாள். கண்ணனின் கருணை, பெருமை, அன்பு அனைத்தையும் ஒவ்வொரு பாடலிலும் மிக சிறப்பாக வடித்து எடுத்திருக்கிறாள். அதனை நாமும் அருந்தி மகிழ்வோம். கண்ணனை நாவார பாடுவோம். நன்றி.